வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சாஃப்டான பட்டர் நான் வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்சிருக்க கூடாது, ஓரளவுக்கு புளிச்சிருந்தா போதும். 4 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால நல்லா கையில் ஒட்டாமல் வரும். தேவைப்பட்டால் நீங்கள் மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா தடவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சரியாக இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மாவு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறணும். அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஊறலாம். அதுக்கு மேலே ஊற வச்சா புளிச்சா மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த மாவு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதை ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளை எடுத்துட்டு நம்ம நான் திரட்டிடலாம். கொஞ்சமாக இதை மாவு தொட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நீட்டான நான் ஷேப்பில் கொஞ்சம் மீடியம் திக்னஸ்லேயே இதை திரட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம். ஒரு மீடியம் திக்னஸில் போட்டோன்னா நல்லா எழும்பி வரும். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணியாச்சு. இதில் நம்ம திரட்டின நானை வச்சு நல்லா சுட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா சூடான பிறகு திருப்பி போட்டு இதை நம்ம சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்துட்டு கடைசியாக இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை தடவிட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாவை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரைட் பிரெட், பரோட்டா, ஃபுல்காவும் பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டான நம்மளோட பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்றைக்கி சூட்டபுளாக நான் இன்றைக்கி பச்சை பயிறு கிரேவி பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்கில் அப்லோட் ஆகிருக்கு. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.